கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது புது பலன் அடைந்து எருசலேம், சமரியா, யூதேயா முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னீரே. நீர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறீர். இன்றைக்கும் தம்முடைய ஜனத்தின் நடுவே தம்முடைய ஆவியை நீர் ஊற்றுகிறவராகவே இருக்கிறீர். அன்றைக்கு எலியாவின் நாட்களிலே இறங்கி கிரியை செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியிலே நீர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். பாகாலுக்கு முன்பதாக கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தது போல, அந்த ஒரு மனிதனை கொண்டு நிரூபித்ததை போல இந்த நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை நீர் இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பெந்தைக்கோஸ்தை 9 நாளிலே அந்த மேல் வீட்டு அறையிலே குடிந்தவர்கள் மீது நிரப்பின அந்த தேவ வல்லமை இந்த நாளிலே எங்க மீது நிரப்பட்ட ஆண்டவரே, எங்க மீது நிரப்பட்ட ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. 2 கரங்களை உயர்த்தி எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. 2 கரங்களை உயர்த்தி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் அசைவாடும் அனலாக்கும்
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 சபைகளை நிரப்பு. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஓரபலசே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எங்க குடும்பத்தில் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்க தனிப்பட்ட வாழ்வில் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தில் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்கள் சபைகளில் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்கள் தெருக்களில் அசைவாடுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி பிரிகளை எதிர்த்திருக்க. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திருக்க. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை. ஓ ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன் நெருப்பாய். ஓ ஆவியே 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 கரங்களை தட்டி. ஓ ஆவியே 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 ஜனங்களை கத்த நிரப்ப ஆரம்பிக்கிறார். ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் பிரபல அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென். எலியா தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. வா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஓ அசைவாடும்
அழைத்திடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினே. கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா. உங்க இருளான வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுவார் என்றார். அது அவருடைய அசைவாடல் உன் வாழ்வில் இருக்கும் என்றார். ஓ, அசாத்தியமானது இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர் உன்னை ஆளுகை செய்வார் என்றார். இந்த நாள் உன் வாழ்வு மதுரமாய் மாறும். இந்த நாள் உன் வெறுமை நிறைவாய் மாறும். உன் இருள் அந்தகாரங்கள் மூடியிருக்கிற உன் இருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஓ, அசைவாடும் அனலாக்கும் உங்கள் அக்கினி ஜுவாலையே. கடைசியா கேட்டுருவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கடைசி நாட்களில் நான் உமக்காக எழுந்து ஜோலிக்க விரும்புறப்பா. உம்முடைய சித்தத்தை செய்ய நீர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் உள்ள ஜீவியம் செய்ய, ஒரு உத்தமம் உள்ள ஜீவியம் செய்ய, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்ய, இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்வு வேண்டாம். உம்முடைய வருகையினால் நெருங்கிக் கொண்டிருக்கிறபடினால் அன்றைக்கு எலியாவின் நாட்களில் ஊற்றின அதே ஆவியானுடைய மகிமை எங்கள் சபை நடுவே, எங்கள் ஜனங்கள் நடுவே, எங்கள் வாலிபர்கள் நடுவே கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. ஓ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க அவர் உன் வாழ்விலே உன் குடும்பத்திலே அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். ஆவியானுடைய ஆளுகைக்கு நீ இடம் கொடுக்க விரும்பவில்லை என்றால் உன் சுயமும் உன் மாம்சீகமும் உன்னிலை தலை தூக்கி கொண்டே இருக்கும் என்றால் ஆவியானுடைய ஆளுகை பிரசன்னத்தை நீ அங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானுடைய சித்தத்திற்கு நீ உன்னை தத்தம் செய்து விட்டாய் என்றால் அவர்தான் உன்னை முற்றிலுமாய் அவர் ஆட்கொண்டு நடத்த ஆரம்பிப்பார். விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம்.